ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்கறனா என்னடா இதே துணி. ஹாய் மை ஃபேமிலி சொல்லி இது எங்கள் சேனலுக்கு. சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்போனா இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போகிறோம். ரக்ஷு நிலுக்கு ஒரு நிமிஷம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னேன்? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று சொல்லணும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நாள். தேங்க்யூ. இப்போ என் ஃபோனை ரொம்ப கஷ்டம் ரீசெட் அடிக்கிறோம். என் ஃபோன் ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. ரீசெட் அடிக்கிறோம். சரி வாங்க, பேச டைம் ஆகிடும். அந்த சாலை எடுத்து எனக்கு போட்டு விட்றது. இங்கே நம்ம பேச அது ஆமாம் போட்டுது. ஸோ என்னை பேஷண்ட்டாகவே இவங்க நடத்துகிறாங்கப்பா. க்ளோஸ் அப்பில் காணு. காது. ஸோ இன்னைக்கு வேறு எங்கேயும் இல்லைங்க, வாங்க போகலாம். ஃபேஸை க்ளோஸ் அப்பில் காட்டிட்டேங்க. இது நம்ம வழக்கம். எப்போ கிளம்பினாலும் இந்த பர்ஸை மட்டும் விட்டுட்டு போகிறது. அது இந்த இடத்துக்கு கிளம்பியில் எதுவுமே பர்ஸை விட்டுட்டு பூட்டிட்டு அப்புறம் தான் எடுக்கிறது. அனைக்கும் நம்ம நேரம் போலாமாக்கா? சிம்பா எங்கேயோ ஊர் சுத்த போயிடுச்சு. நாய் வரும். சிம்பா பைலே இதோ வந்துட்டான் நம்ம சிம்பா. சிம்பா மட்டும்தான் வால் ஆட்ட மாட்டான், உடம்பே சேர்த்தி ஆட்டுவான். சிம்பா ஏமா வால் மட்டும் ஆட்ட மாட்டார், உடம்பு மொத்தத்தையும் ஆட்டுவார். எஸ் சண்டைக்கார சிஸ்டர்ஸ் அண்ட் மை மெயில் ஐடி ஒன்லி ஹேவ். அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஒரு மெயில் ஐடி இருக்குது. அது எதுக்கு லாகின் பண்ணான்னு எனக்கே தெரில. ஓப்பன் பண்ண சொல்ல அங்கே ஒன்றுமே இல்லை. என் ஃபோனில் அவள் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணா, அது மட்டும் இருக்குது. போகலாம் சிம்பா டாட்டா. ஓடி வரணுமே. வராமா? அந்த பக்கம் ஓடி வராமா? அந்த எப்பாடே நான் போகிறேன். அத்தை ஞாபகம் வருது அம்மாவுக்கு, அக்காவுக்கு. குளிர் வந்துருச்சா? எத்தனை கிளாஸ் இருக்கு உள்ள வச்சுடுவா. ஹாட் வாட்டர் இதெல்லாம் எனக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஹாட் வாட்டர் எப்படி நீ அங்கே போயிட்டு வாங்கி இங்கே பாருங்க. ஏன்டா கிளியரன்ஸாகவே இல்லை? டு அவிசர் ஃபீல். ஏன்டா தப்பாக சொல்லிட்டனா? அது எப்படின்னு சொல்லி கொடுங்க. How do you feel? Do you? சரி சொல்லுங்க. டெல் மீ. சொல்லுடா. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னாச்சுன்னா இன்னைக்கு கொஞ்சம் அங்க ஏசி அதிகமாச்சுன்னா நமக்கு குளிர ஆரம்பிச்சிச்சு. நம்ம பாடி கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி குளிர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஏசி வர செய்யணும்னு உட்காந்துருந்தனால சரி உள்ளே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அக்கா இந்த பக்கம் வச்சு மூலையில் போய் உட்காந்தா ஏசி ஆஃப் பண்ண ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அது எனக்கு சாப்பாடு உள்ளேயும் போக மாட்டேங்குது, அங்கேருந்து ஸ்மெல்லும் வருது. நான் அப்புறமேட்டுக்கு அந்த நூடுல்ஸ் நான் ஆர்டர் பண்ணேன். பன்னீர் நூடுல்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 பேர் ஆளுக்கு ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா கொஞ்சம் நூடுல்ஸ் கொடுத்துட்டு அம்மா நான் சாப்பிட்றேன்னு ஆசையாக கேட்டேன். இன்னைக்கு கேட்டே சரி குளிர்னு போய் அந்த பக்கம் உட்காந்தா எனக்கு நானும் உள்ளே வைக்கவும் முடியல. இங்கேருந்து ஸ்மெல்லும் வருது, குளிரவும் செய்யுது. எனக்கு போதும் அப்படியே அந்த
எடுத்து அம்மா ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு நான் போயிட்டேன். இன்னைக்கு ரக்ஸுக்கு தான் வந்துட்டு சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருந்திருக்காது. ஏன்னா என் ஃபோன் ரீசெட் அடிச்சனால அவளுக்கு நாளைக்கு எக்ஸாமும் இருக்கிறனால எல்லாமே ஒரே டைம்லேயே பார்க்குற மாதிரி போயிடுச்சு. பட் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ரக்ஷு இது பார்க்கையில 6வது குடுற புக்கு வரையும் ரக்ஷு ரக்ஷு ஹவு டு யூ ஃபீலிங் ஃபீலிங் இல்ல ஃபீல் ஹவு டு யூ ஃபீல் ஐ ஃபீல் குட். குட். நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். சரி சரி ஓகே. எப்படி நல்லா ஓகே. கேம்பிரிட்ஜ் கிளாஸ்ல சேர்ந்துக்கமா, நல்லா பேசலாம். சரி சரி. உங்களின் மனநிலைமை என்ன? என்னது எனக்கெல்லாம் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் ஆனா நம்ம மத்த டைம் விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிட்டோம். ஆமாம், இன்னைக்கு எதுவும் பெருசாக ஆர்டர் பண்ணிக்கல நம்ம. கரெக்டா? என் ஃபோன் நல்லா இருக்குடா. வால்பேப்பர் நல்லா இருக்குடா. அது அதுல இருக்கும்போது ஃபுல்லா ஒயிட்டா பளிச்சுன்னு தெரியுதா? இது டார்க்கா இருக்கும். அதோட ஆப்ஸ்லாம் கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. வேற ஒண்ணுமே இல்ல இதுல. சரி ஓகே ஓகே. இந்த மந்த்தோட ரெஸ்டாரண்ட்டு ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இனி அடுத்த மாதம் எப்படி சுச்சுவேஷன் பார்ப்போம். பாய் சொல்லுங்கடா. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. வந்தாச்சு. டாட்டா.